சிஎஸ்கே அணிக்கு கிடைத்த 3 பொக்கிஷம் இவங்கள வச்சு தான் அடுத்தடுத்த சீசனில் சிஎஸ்கேனி வேறு மாதிரியான ஒரு பிளானை போட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 பிளேயருமே பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ளே வந்தவங்க 3 பேருமே அற்புதமாக சிஎஸ்கே அணிக்கு ஆடியிருக்காங்க. ஸோ இதை தான் சிஎஸ்கேனி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளவு அற்புதமான இன்னிங்ஸு இவங்ககிட்ட இருக்குது, குவாலிட்டியான பேட்டிங் இவங்ககிட்ட இருக்குது. ஸோ ஃபீல்டிங் எல்லாத்துலேயுமே அற்புதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க சிஎஸ்கே வந்து எடுத்ததில் எந்த குறையுமே இல்லைங்க. அவ்வளவு சூப்பராக வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா மெகா ஆக்ஷனில் அன்சோல்டு ஆன வீரர்கள் இவங்கள தான் வந்து சிஎஸ்கேனி டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு சிஎஸ்கேனி யோசிச்சிருப்பாங்க. ஸோ அன்சோல்டு ஆன பிளேயரை வேறு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இவங்களை வந்து சிஎஸ்கேனி உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா பல விதிமுறைகளை கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஐபிஎல் வந்து ஸ்டாப் பண்ணி 1 வீக்குக்கு அப்புறம் மீண்டும் ரீஷெடியூல் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வர பிளேயர்ஸ் எல்லாம் ரிட்டைன் பண்ணால் கூட அவங்க இந்த சீசன் மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும், அடுத்த சீசன் வந்து ப்ளே பண்ண முடியாது, அவங்கள வந்து தக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிசிசிஐ அதிகாரப்பூர்வமாக தகவலை சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஷாக்கிங் ஆகிடுச்சிங்க. ஏன் அப்படின்னா ஸோ இந்த சீசனில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்த எந்த பிளேயருமே அடுத்த சீசனில் வந்து தக்க வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அது கிளியராக வந்து பிசிசிஐ தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாதி ஆப்புக்கு பின்னாடி ரிட்டர்ன் பண்ணுற பிளேயர்ஸ் மட்டும்தான் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சிஎஸ்கே ஃபஸ்ட் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக எல்லாரையும் அறிவிச்சதுனால அவங்க எல்லாரையுமே சிஎஸ்கே அடுத்த சீசனில் வந்து அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம், ரிட்டர்னேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சிஎஸ்கேனிக்கு இது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த 3 பிளேயர் வந்து ஊர்வில் பட்டேல், ஆயுஷ் மேத்ரே, டெவில் பிரேவிஸ் சிஎஸ்கேனிக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க. ஒருத்தர் வந்து 2 பேர் ஓப்பனிங் ஆடக்கூடிய தரமான குவாலிட்டியான பிளேயர், இன்னொருத்தர் வந்து மிடில் ஆர்டரில் வந்து சிஎஸ்கேனியை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு அதிரடியான ஹிட்டர். ஸோ இவங்க சிஎஸ்கேனிக்கு இனிமேல் இருந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய பலம் வேறு மாதிரி இருக்க போகுது. இந்த சீசனில் 2ஆம் பாதியில் தான் இவங்களை எல்லாரையுமே உள்ளே கொண்டு வந்தாங்க சிஎஸ்கேனி. மேபி இவங்கள ஃபஸ்ட்டே முன்னாடியே எடுத்துகிட்டு வந்திருந்தால் மேபி மேட்ச் வந்து எப்படி வேணால் மாறி இருக்கலாம், சிஎஸ்கேனி உள்ளே போயிருக்கலாம். இந்த மாதிரி பல சான்ஸுகளை வந்து இவங்க வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா கேகேஆர் கிட்ட ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுடைய 3 பேருடைய இன்னிங்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸாக இருந்திருக்கு. ஸோ அதனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் இவங்க சிஎஸ்கேனிக்கு ரொம்ப முக்கியமான வீரர்களாக இருக்க போகிறாங்க. எப்படி சுரேஷ் ரெய்னா, தலா தோனி அவர்கள், மைக் லெஸி இவங்களும் எப்படி சிஎஸ்கேனிக்கு ஒரு தலைச்சிறந்த வீரர்களாக இருந்தாரோ அதே மாதிரி இவங்க வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனில் இவங்க சிஎஸ்கேனிக்கு முக்கியமான பிளேயர்ஸாக இருக்க போகிறாங்க. ஊர்வில் பட்டேல் ஓப்பனிங்குமே செம்மையாடிட்டு இருக்காரு, விக்கெட் கீப்பிங்குமே அற்புதமாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தோனியுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கான கரெக்டான குவாலிட்டி எல்லாமே நம்ம ஊர்வில் பட்டேல்கிட்ட இருக்குது. ஸோ அதே மாதிரி டெவில் பிரேவிஸும் அதே மாதிரி தாங்க. ஸோ ஏகப்பட்ட ஃபாரின் பிளேயர் வந்து சிஎஸ்கேனிக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ மௌனே மார்க்கல் வந்திருக்காரு, டிஜே பிராவோ வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய குவாலிட்டியான பிளேயர்ஸ் எல்லாமே சிஎஸ்கேல குவாலிட்டியான இன்னிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அவருக்கு ஈக்குவலாக வந்து ஒரு தரமான பிளேயர்ஸை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்போது நமக்கு ரொம்ப 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 சூப்பரான விஷயங்க. இப்போ வரைக்குமே இந்த 3 பிளேயருக்குமே ஏஜ்ன்றது ரொம்ப இருக்குது. டெவில் பிரேவிஸ் 21 வயசு ஆகுது, ஆயுஷ் மேத்தேக்கு 17 வயசு ஆகுது, ஊர்வில் பட்டேலுக்கு 26 வயசு ஆகுது. ஸோ இந்த 3 பிளேயருக்குமே ஏஜை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஊர்வில் பட்டேல் மட்டும் கொஞ்சம் சீனியராக இருக்காரே தவிர மற்றபடி மற்ற 2 பேரும் சிஎஸ்கேனிக்கு இன்னும் ரொம்ப காலமாக வந்து விளையாடுறதுக்கான குவாலிட்டி எல்லாமே இவங்ககிட்ட இருக்குது. கண்டிப்பாக இவங்களுடைய தொடர்ந்து பர்ஃபார்மன்ஸை வச்சு சிஎஸ்கேனி இவங்க என்ன பண்ண போகிறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு டிசிஷன் எடுக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த சீசனில் வந்து இவங்களுடைய 3 பேருடைய ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சிஎஸ்கேனிக்கு இருக்க போகுது. வேறு மாதிரியான ஒரு பிளானை வந்து தல தோனி அவர்கள் போட்டிருக்காரு. ஏன் இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் உள்ளே கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ரிட்டைர்மெண்ட் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அதுக்கு முன்னாடி டீமை வந்து ஒரு யங் டீமை வந்து செட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காரு. ஸோ அதனால தான் தல தோனி அவர்கள் இளம் வீரர்களை குறி வச்சு உள்ளே கொண்டு வந்ததுக்கான முக்கிய நோக்கமே அதுதான். ஸ்டீஃபன் ஃபிளமிங்கும் அதே தான் ஒரு பிளானோட தான் இருக்காங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு அற்புதமான டீமை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தல தோனி அவர்கள் ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சார்னா அதுக்கப்புறம் மீண்டும் உடனடியாக வந்து அணியில் இணைவார். ஸோ அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்து சிஎஸ்கேனி கண்டிப்பாக அவரை வந்து பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. பிளேயிங் லெவலில் இல்லைனா கூட பரவாயில்ல, கிரவுண்டில் இல்லைனா கூட பரவாயில்ல, வெளியே உட்காந்துட்டு அவருடைய ரிங்ஸ் எல்லாத்தையுமே எல்லா வீரர்களுக்கும் சொல்லிட்டு இருப்பார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ சிஎஸ்கே உடைய இந்த 3 அதிரடி ஹிட்டர்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் எந்த அளவுக்கு முக்கியமான வீரராக இருக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி எங்களுடைய கருத்துக்கள்ன்றதை
அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி ஊர்வில் பட்டியலை லாஸ்ட் மினிட்ல தான் சிஎஸ்கே அணி எடுத்துகிட்டு வந்தாங்க. மேபி இந்த போட்டிகள் வந்து தொடங்குவதற்கு இந்த பாதி ஆஃப் முடிஞ்சு பார்த்தீங்களா, ரத்து செஞ்சாங்க இல்லையா, அதுக்கப்புறம் இப்போ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஊர்வில் பட்டியலாவே சிஎஸ்கே வந்து தக்க வச்சிருக்க முடியாது. ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து அவருக்கு நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் பிளேயர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அவரை வச்சு எந்த அளவுக்கு சிஎஸ்கே அணி பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்தினா கண்டிப்பாக நமக்கு ஒரு குவாலிட்டியான லைனப் கிடைக்கும். ஸோ ஊர்வில் பட்டியலும் டொமஸ்டிக்கில் அவ்வளோ சூப்பராக ஆடி இருக்காரு. டெவில் பிரேவிஸும் டொமஸ்டிக்லையும் ஆகட்டும் கண்ட்ரிக்காகட்டும் எல்லாத்துக்குமே செம்மையாக ஆடி இருக்காரு. ஆயுஷ் மேத்தேவும் டொமஸ்டிக்கில் அவ்வளோ சூப்பராக ஆடி இருக்காரு மும்பைக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 3 பிளேயருமே செம்ம குவாலிட்டியான பிளேயர் தான். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான பிக்கப் பண்ணியிருக்காங்க. மினி ஆக்ஷன் மாதிரி நடத்திட்டு எல்லாருமே ஐபிஎல் போட்டியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணால் இவங்க மினி ஆக்ஷனில் வந்து பிளேயர்ஸ் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணி தூக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு குட் இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். 17ஆம் தேதி மீண்டும் ரீஷெடியூல் போட்டி எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது. முதல் போட்டியை கேகேஆருக்கும் ஆர்சிபி அணிக்கும் தொடங்க போகுது. ஸோ இந்த போட்டி எல்லார் மத்தியிலும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ஆர்சிபி அணி முதல் அணியாக குவாலிஃபைக்கு தகுதி பெறுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது, எந்த மாதிரியான பிளானோட வர போகிறாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, எப்படி முடிக்க போகிறாங்க அப்படின்றத ஒவ்வொரு அப்டேட்டையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். கண்டிப்பாக இந்த ஐபிஎல்ல இன்னும் விறுவிறுப்பு வந்து இருக்க போகுது. யார் வந்து கோப்பை அடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ ஐபிஎல் நடக்குமா நடக்காது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை தாண்டி மீண்டும் ஷெடியூலை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது ஸோ யார் அடிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.